ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஃபுட் கார்ட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அரைக்கீரை பொரியல். இந்த அரைக்கீரை பொரியல் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சீரகமும் உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதோட ஒரு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் வேணுங்கிறவங்க சின்ன வெங்காயமும் இந்த மாதிரி நறுக்கிக்கலாம். வெங்காயம் நிறையா போட்டிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கட்டு கீரையை நல்லா கழுவி துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். கடைசியில் போடுறதுக்கு கொஞ்சம் தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். இதில் தாளிக்க சொன்ன பொருட்களை ஆட் பண்ணிக்கிறேன். உளுந்தம்பருப்பு சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு வரமிளகா, வெங்காயம். இதில் நான் பெரிய வெங்காயம் தாங்க நறுக்கியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெங்காயம்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்குற வரைக்கும் இது இருக்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கீரையை சேர்த்துக்கலாம். கீரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கி வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி சுருங்கி நல்லா வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கீரையிலே கொஞ்சம் தண்ணி இருக்குங்க எப்போவுமே. வேணும் அப்படிங்கிறவங்க ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரொம்ப கம்மியாக தண்ணி ஆட் பண்ணி இந்த கீரையை வேக வைக்கலாம். கீரை வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். 10 நிமிஷத்தில் அந்த கீரை வெந்துடும். 10 நிமிஷம் ஆச்சு. பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெந்துருச்சு. சப்போஸ் சில கீரைகள் வந்து பார்த்திங்கன்னா தன்மையை பொறுத்து உங்களுக்கு சில டைம் வேகாது. 5 நிமிஷம் கூட வச்சுக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இப்போது கீரை வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ லேசாக தண்ணி சத்துன்னு இருக்குது. இது வத்துற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கிக்கலாம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணியே இல்லாத வரும்போது நீங்கள் இதில் தேங்காய் பூவை போட்டு இறக்கிடலாம். இது சத்த நேரம் அடுப்பில் இருக்கட்டும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டு இதை தண்ணியை வற்ற விடலாம். உப்புலாம் போதுமானு இப்போ செக் பண்ணிக்கோங்க. நல்லா வற்றினதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். எடுத்து சர்வ் பண்ணிடலாங்க. ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட்ஸை உடனே பெறுங்க. தேங்க்யூ.